அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய சான்றோர் பெருமக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வாழ்கின்றேன். இப்பொழுது இந்த சுத்த சன்மார்க்கத்தின் சில முக்கிய நிலைப்பாடுகள் என்பது பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் இந்த சிந்தனைக்கு வருகிறோம். இப்போ இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அது ஒரு பொதுவானது, புதுமையானது. அது ஒரு தனிப்பெரும் நிலை, உண்மையானது. இதெல்லாம் இதுக்கு கொடுத்துக்கிட்டே போகலாம். இவைகளெல்லாம் எப்படி என்பதை தெரிந்தால்தான் சுத்த சன்மார்க்கத்திலே பயணிக்க முடியும். இல்லைன்னா அந்த பழைய வகையிலேயே தான் நாம் அந்த பேரை சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது கடவுள் உண்மை. மற்ற சமயங்களிலே சொன்ன கடவுள்கள் போல் இல்லாமல் இதிலே உண்மை கடவுளை சொல்லுகிறது, உண்மை வழிபாட்டை சொல்லுகிறது. எல்லா மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒன்றை சொல்லுகிறது. அதுதான் இது. மற்றதெல்லாம் ஒரு வகை, ஒரு சாராருக்கு, ஒரு நிலைப்பாட்டுக்கு சொல்லும். ஆனால் சுத்த சன்மார்க்கம் அப்படி அல்ல. இப்போ சுத்த சன்மார்க்கத்தின் கடவுள் என்பதே எங்கும் ஒரு பேர் இயக்கம். அது இயக்கம் எல்லா இடத்திலும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் சுத்த சன்மார்க்க கடவுள். அது எங்கே இருக்கிறது என்பதையும் ஐயாவே தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அந்த சுத்த சன்மார்க்க கடவுள் எங்கே இருக்கிறது? இது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உயிருள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருக்குள்ளே இருக்குது. கடவுள் எங்கே இருக்கிறது? உயிருக்குள் இருக்கிறது. எந்த உயிரினும் இல்லை, எல்லா உயிருக்குள்ளேயும், எல்லா மக்களுக்குள்ளேயும், இந்த மனிதத்துக்குள்ளேயும் வேறுபாடு இல்லாமல் நிறைந்து அது இருந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் சுத்த சன்மார்க்க நிலைப்பாடு. அதனால தான் கடவுள் எங்கே இருக்கிறது என்று அந்த கடவுளே சொன்னதாக நமக்கு அகவலிலே குறிப்பிடுகிறார். உயிருள் யாம், கடவுளே சொல்றார். அந்த எங்கும் நிறைந்த பேர் இயக்க பெரும்பதி உணர்த்துகிறது. எப்படி உணர்த்துது? நான் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறேன். எல்லா உயிரும் எம்முள்ளே தான் இருக்கிறது. அவை என்னுள் இருந்து வந்தவை, என்னுள் வருபவை. நான் அந்த உயிராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகையினால வழிபடுவது என்பது உயிருக்கு இன்பம் செய்தல். அதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே என்பதுதான் அகவல் வரி. ஆகையினால இந்த உயிர்கள் எல்லாமே கடவுள் குடியிருக்கின்ற ஒரு இல்லம், வீடு. கோயில்னு சொன்னால் அது ஒரு மதம் சார்ந்த நிலையாக போயிடும். அதுக்காக தான் நான் இல்லம்னு சொல்கிறேன். கடவுள் குடியிருக்கின்ற இடம் அது. எது? ஒவ்வொரு உயிர் உடலும் உள்ளேயும்
ஒவ்வொரு உயிரினுடைய உடலுள்ளேயும் உயிராக இறைவன் குடிகொண்டிருக்கிறான். ஆகையினால அந்த இறைவனுக்கு வழிபாடு செய்தல் என்பது உயிர்களுக்கு இன்பம் செய்தல், உயிர் நலம் பரவுக என்று இறைவனே தனக்கு உரைத்ததாக கூறுகிறார். அதான் அந்த அகவல் வரி. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகையினாலே கடவுள் எல்லா உயிருமாக இருப்பது என்பது பொது பொது அது ஒரு சாராருக்கோ ஒரு இடத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லை. எங்கும் அண்டாண்டங்களிலேயும் எங்கும் நிறைந்த ஒரு பொது. அந்த உயிர் என்பதும் இயக்கம், அதுதான் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த இயக்கம் நிறைந்து இருந்து விளங்குகிறது என்பதுதான் உண்மை. இதனுடைய விளக்கத்தை அடுத்த பதிவில் கொஞ்சம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.